ஹலோ. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெனு தான். அதாவது வெத்த குழம்பு பேஸ்ட் பண்ணி கட்டலான் இருக்கேன். இது இந்த பேஸ்ட்டை நம்ம பண்ணி வெளில கூட வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. நம்ம ஏதாவது ஜலங்களும் பட்டு கொடுத்தோம்னா தான் கெட்டு போகும். அதனால என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுடலாம். எங்கேயாவது இப்போ வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வயசானவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாதத்தை வடிச்சுட்டு இதை விட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஏதோ போட்டு பசங்க சாப்பிடலாம். இப்போ வயசானவ அதுக்கு கொஞ்சம் அப்படியே இந்த தொக்கு மாதிரி தானே இருக்கும். அதனால அப்படி பசைய முடியலன்னா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வெந்நீரை விட்டு அதை கலந்துண்டு ஒரு கொதி வானலியில சொட்டு ஒரு 2 கடுகை மட்டும், கடுகு 2 உளுத்தம்பருப்பை தாளிச்சு கொட்டிட்டு இந்த கரைச்ச விழுத விட்டு ஒரு சும்மா ஜஸ்ட் சூடாக்கினா போதும். அதை எடுத்து வச்சுடலாம். நல்லா இருக்கும் அந்த வெத்த குழம்பு பேஸ்ட். இப்பெல்லாம் நிறைய கிடைக்கிறது பாருங்க. அதே டேஸ்ட்ல நம்மளே ஆத்துல பண்ணலாம். கடையில போய் விலைய கேளுங்க, பயங்கர காஸ்ட்லி. நம்ம ஆத்துல பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆண்டும் வரும், ப்ரிசர்வேட்டிவ்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம். விலைக்கு அந்த பங்குக்கு நம்ம டபுளா பண்ணி வச்சுக்கலாம் ஆத்துல. இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் மெயினா புளி. நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் திட்டத்துக்கு ஊற வச்சிருக்கேன். இந்த புளி நன்னா இருக்கு. அப்படி ஏதாவது உங்களுக்கு நீட்டா இருந்தா அப்படியே அரைச்சிடலாம். நான் இன்னைக்கு அப்படியே தான் அரைக்க போறேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு கொட்டை கோது அந்த மாதிரி டஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கெட்டியா புளிக்காய்ச்சல் மாதிரி அதை கரைச்சி வச்சுக்கணும். நன்னா இருந்தா இந்த மாதிரி வெந்நீர்ல போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் லைட்டா சூடான உடனே ஜலத்துல இதை அலம்பி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மூடி வச்சுட்டா போதும். நல்லா இந்த மாதிரி பாருங்க, நல்லா ஆயிடுறது. இதை அரைக்க வேண்டியதுதான். இதுக்கு வெறும் கட்டை மிளகா அப்படிதான் போட போறேன். உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 200 கிராம் திட்டத்துக்கு பண்றதால இவ்வளவு பெருசு நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன், சின்ன நெல்லிக்காய் அளவு. தாளிச்சு கொட்ட வெறும் கடுகு போதும். ஒரு 3 சிகப்பு மிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம். இந்த திட்டத்துக்கு போடலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் வெல்லம் போட்டாதான். அப்புறம் இதை பாருங்க, அதுக்கு என்ன தான்னாக்க இந்த மணத்தக்காளி வத்தலும் மட்டா 4 சுண்டக்காய் வத்தலும் எடுத்து வச்சிருக்கேன். சுண்டக்காய் இதுலயும் உப்பு இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் போடணும் நம்ம சமைக்கிறது. அப்புறம் வெந்தயத்தை ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி நாங்கள் ஆற்றுல வச்சிருக்கோம். மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்படி இல்லாதவா வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த புளியை நான் போய் அரைச்சுன்னு வந்துட போறேன். பாருங்க, நான் இந்த அடிகனமான இந்த பேனை தான் போட்டுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல கனத்த இழுப்புச்சட்டி இருந்தா போட்டுக்கோங்க. இல்லைன்னா குக்கர். இரும்பு இழுப்புச்சட்டி யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி கச்சல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஏன்னா நிறைய புளி தானே இதுல இருக்கு, அதனாலதான் சொல்றேன். என்ன சீசனிங் பண்ணா கூட சம்டைம்ஸ் சரியா இருக்கிறது இல்லை. அது ஃபர்ஸ்ட் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருவோம், அப்புறம் கொஞ்சம் விடலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன கரண்டியில் தான். பெருங்காயத்தை போடுவோம், கரைஞ்சிரும். நம்ம கட்டிக்கிட்டே அப்படி அப்புறம் போட்டா கூட அது கொதிக்கிற கொதியில கரைஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. நல்லா பெருங்காயம் போடணும். கடுகு நல்லா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நிறைய பண்றோமோ இல்லையோ. இந்த வத்த மிளகா இதை போட்டுருவோம். இந்த மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், ஏன்னா நிறைய குவான்டிட்டி பண்றதால கொஞ்சம் நான் கூடுதலா போட்டிருக்கேன். நீங்க மட்டா பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு. அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இது நல்லா பொரியணும். இந்த மணத்தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும், கருவேப்பிலை, மட்டா உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகா அப்படி போடுறதால கவராம இருக்கணும் இல்லையா. நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. அப்புறம் பார்த்து கூட போட்டுக்கலாம், இது ஒன்றும் மடி கிடையாது. விட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மிளகா பொடி நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சுன்னு வந்த விழுது பாருங்க, நைஸா இப்படி அரைச்சிருக்கேன் இல்லையா, அதை விட்டுருவோம். தளிக்கும் பார்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தளிக்கும், அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மஞ்சப்பொடி நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடைசியில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா தெளிச்சு வேஸ்ட்டாக தானே போகும். அப்புறம் இந்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதை போட்டுருவோம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த மிக்சி ஜாரை நல்லா அலம்பி கூட அதில் விட்டுடலாம், ஏன்னா ரொம்ப கெட்டியாக தானே அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். நான் இதில் பருப்பெல்லாம் ஒன்றுமே தாளிச்சு கொட்டல, இது கொஞ்சம் நாளைக்கு வச்சுப்போம் இல்லையா, அதனால பருப்பெல்லாம் போட வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க, மிளகா பொடி உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு. அப்படி தேவைப்பட்டதுன்னா போட்டுக்குவோம். உப்பு அப்புறம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. காரம் சரியா இருக்கு, எனக்கு நல்லா உப்பு போடணும் போல இருக்கு. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கூட போட்டேன். இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை இப்படியே கலரி விட்டுருக்கலாம். மூடி வச்சிருப்பேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கச்ச நடுவில் ஒரு முறை காட்டுறேன் பாருங்க. இப்போ நடுவில் ஒரு முறை காட்டுறேன் என்ன பாருங்க, ஒட்டல பாருங்க. அதான் அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டோம்னா ஒட்டாது. ஆனாலும் கொஞ்சம் கலரி தான் விடணும். நடுவில் நல்லா வெத்த குழம்பு வாசனை வர ஆரம்பிச்சோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இறுகின அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா சிம்மிலேயே தான் வச்சிருக்கேன், ஒட்டவே இல்லை. நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட போகிறேன். விட்டுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வரும்போது இறக்கிடலாம், அவ்வளோதான்.
ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி விட்டா போதும். இது ஒரு நல்லெண்ணெய் ப்ரெசர்வேட்டிவ் தானே, உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இது சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும், காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போது இறக்குற ஸ்டேஜ். இப்போ எண்ணெய் எல்லாம் வெளில வருது பாருங்க, ஒட்ட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம். இந்த பாருங்க, இதுதான் இறக்குற ஸ்டேஜ். இப்போ நல்லா வெந்தய பொடி நல்லா ஒரு ஸ்பூன் கூட போடலாம். அவ்வளோ வச்சுருக்கோம் இல்லையா. புளி வந்து 200 கிராம் திட்டத்துக்கு பண்ணுறதால நல்லா ஒரு 3/4 ஸ்பூனுக்கு போடலாம் வெந்தய பொடி. ஏன்னா நம்ம வெந்தயத்தை தாளித்து கொட்டலை, இந்த பொடி போட்டு விடும், சேர்ந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கடைசியில் தான் இந்த வெந்தய பொடியை போடணும், முதல்லயே போடாதீங்க. வெத்த குழம்பு பேஸ்ட் ரெடி. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாரும் இந்த வெத்த குழம்பு பேஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எடுப்புல நிறைய இவ்வளவு பண்ண வேண்டாம். சும்மா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளிக்கு பண்ணிட்டேன்னா ஒரு 2 நாளைக்கு கூட அது ஆண்டு வரும். உங்களுக்குலாம் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலினா 2 நாள் போட்டுக்கலாமே. இது பாருங்க, குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஒரு சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். நம்மளே கூட சப்பாத்தி பண்ணிட்டு தொட்டுக்கிறதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அது ரோல் பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது ஒரு ஆபத் பாந்தவன் தான். நமக்கு எங்கேயா வெளில போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு சாதத்தை வச்சோமா, ஒரு அப்பளாவடாத்தை பொரிச்சுக்கலாம், இல்லை அப்பளாத்தை சுட்டுக்கலாம், அந்த மாதிரி சாப்பிடலாம். வயசானவாள் இப்படி கெட்டியா இருந்தா எங்களால பசங்க சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவா, சுட்டு வெந்நீரை விட்டு கரைச்சுட்டு ஒரு கடுகு 2 துவரம் பருப்பை தாளிச்சு கொட்டிக்கோங்க. இதை கரைச்சிட்டு அதுல விட்டுட்டு ஒரு கொதி வந்தோட இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வெத்த குழம்பு ரெடி. நல்ல ஃபுட் கிரேட் டப்பா, பிளாஸ்டிக் டப்பா இருக்கு பாருங்க, அதுல ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு கெடாம நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.